அமரன் திரைப்படத்தோட 21வது நாள் வசூல். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்ல இந்த படம் எவ்வளவு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளவு ஷேர் வந்திருக்கு, அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ பெரிய லாபம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இது இல்லாம கங்குவா திரைப்படத்தோட 7வது நாள் வசூல். நேத்து இந்த படம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சிங்கம் அகைன், பூல்புலியா 3, பைரதி ராணகால் அப்படிங்கிற இந்த சில படங்களோட வசூலையும் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் மகாராஜா ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, தசாவதாரம் தான். தசாவதாரத்தில் அந்த முகுந்தா முகுந்தா பாட்டு அவங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அந்த ஃபோட்டோவை அப்படியே உள்ளே போகும்போது அதிலிருந்து கமல் சார் வரா மாதிரி ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. ஆஹா, என்ன மாதிரி யோசிச்சிருக்காரு, என்ன மாதிரி எப்படி ஒரு மேக்கிங்கு. அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மோனிஷ் கேஎஸ், சிபிக் கேமிங், எஸ்ஐபி கேமிங் அப்படிங்கிறவர், அப்புறம் ஜெர்ரி ஷான்லி, ஹரிஹரன், தேவா சுனில். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கிளாடியேட்டர் 2 படத்தோட வசூல் மட்டும் இல்லாமல் கிளாடியேட்டர் 1 எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளாடியேட்டர் 2 இந்த படத்தோட 6வது நாள் வசூல். இந்தியாவில் 65 லட்சம். டோட்டலாக இந்த படம் இந்தியாவில் 9 கோடியே 9 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $91 மில்லியன். கிளாடியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் $100 மில்லியன். யூஎஸ்ஏல $187 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $278 மில்லியன். டோட்டலா வேர்ல்டு வைடு $465 மில்லியன். இதுல இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட இந்த படம் அந்த டைம்லேயே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த படம் சரியான படம். அதோட பார்ட் 2 இப்போ வந்திருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. அப்புறம் லக்கி பாஸ்கர் இந்த படத்தோட 21வது நாள் வசூல். ஆந்திரா தெலுங்கானால 29 லட்சம், தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 77 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 36 கோடியே 26 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 15 கோடியே 50 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 107 கோடியே 2 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 55 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி ஒரு சரியான ப்ராஃபிட்டபிள் மூவியாக அமைஞ்சிருக்கு லக்கி பாஸ்கர். அப்புறம் பைரதி ரணகல் அந்த படத்தோட டே 6 கர்நாடகாவில் 87 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி. டோட்டலாக 12 கோடியே 9 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 14 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 6 நாளில். அப்புறம் சிங்கம் அகைன் இந்த படத்தோட 20வது நாள் வசூல். இந்தியாவில் 1 கோடியே 61 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 85 லட்சம். டோட்டலாக 282 கோடியே 15 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 355 கோடியே 78 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 350 கோடி. ஆல்ரெடி இந்த படம் ஒரு ப்ராஃபிட்டபிள் மூவி அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே பார்த்துருந்தோம். பூல்புலியா 3 இந்த படத்தோட 20வது நாள் வசூல். இந்தியாவில் 2 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 40 லட்சம். டோட்டலாக 283 கோடியே 81 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 364 கோடியே 57 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண எல்லா இடத்துலையுமே 200% மேலே இந்த படம் ரெக்கவர் பண்ணி பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு பூல்புலியா 3. சபர்மதி ரிப்போர்ட் இந்த படத்தோட டே 6 இந்தியாவில் 1 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 90 லட்சம். டோட்டலாக 12 கோடியே 27 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 45 லட்சம். ஓவர்சீஸ் இன்னும் சில லட்சங்கள் கோடிகள் அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது. அது வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். இருந்தாலும் இது ரொம்ப மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு இதுவரையும். அப்புறம் கங்குவா திரைப்படத்தோட 7வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 92 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 85 லட்சம், கர்நாடகாவில் 15 லட்சம், கேரளாவில் 18 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி, ஓவர்சீஸில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 48 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா தெலுங்கானாவோட ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் தான் இந்த படம் அதிகமாக இருக்குது. 1 கோடி, அதாவது கோடியில் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கங்குவா படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 30 கோடியே கடந்திருக்கு. 30 கோடியே 22 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 15 கோடியே 87 லட்சம், கர்நாடகாவில் 7 கோடியே 35 லட்சம், கேரளாவில் 6 கோடியே 83 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 16 கோடியே 23 லட்சம், ஓவர்சீஸில் 30 கோடியே கடந்திருக்கு. 30 கோடியே 25 லட்சம், வேர்ல்டு வைடு 106 கோடியே 75 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு.
கங்குவா படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 7 நாள் கலெக்ஷன். அப்புறம் அமரன் திரைப்படத்தோட 21வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் வந்து 1,18,00,000, ஆந்திரா தெலுங்கானால 68 லட்சம், கர்நாடகாவில் 33 லட்சம், கேரளாவில் 21 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12 லட்சம், ஓவர்சீஸ்ல 34 லட்சம், வேர்ல்டு வைடு 2,86,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 21வது நாள். ஸோ டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 145,85,00,000, ஆந்திரா தெலுங்கானால 43,34,00,000, கர்நாடகாவில் 22,41,00,000, கேரளாவில் 11,70,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,64,00,000, ஓவர்சீஸ்ல 78,26,00,000, வேர்ல்டு வைடு 306,20,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய சம்பவங்க. ஸோ உண்மையிலே வசூலில் தொடர்ந்து பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. அது 21வது நாளும் தொடர்ந்து அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்ல எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாடை பொறுத்தவரையும் 40 கோடி. ஸோ ஓன் ரிலீஸாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. 40 கோடி அப்படிங்கிற வேல்யூவா இருந்தாலுமே இந்த படம் 81 கோடிக்கு மேலே ஷேர் கிடைச்சிருக்கு. டபுள் மடங்கு, அதாவது 200% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. 202% கிட்டத்தட்ட 41 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரை 7 கோடிக்கு போயிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால 3.5 மடங்கு கிட்ட இந்த படம் ஹிட். அதாவது ₹1 போட்டு ரிட்டர்னா வந்து ₹3.50 கிடைச்சதுன்னா எவ்வளோ பெரிய லாபமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய லாபம். 7 கோடி தேட்ரிக்கல் ரைட்ஸு, ஷேர் வந்து 24 கோடிக்கு மேலே ஷேர் கிடைச்சிருக்கு. 17 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டு, 347% வந்து ரெக்கவரி. அப்புறம் கர்நாடகாவை பொறுத்தவரை 3 கோடிக்கு தான் தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 11 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு வந்து ஷேர் வந்திருக்கு. ஒரு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு. அங்கேயே கிட்டத்தட்ட 9 கோடி கிட்ட, 8.25 கோடி கிட்ட அங்கே வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதாவது 392%, அதாவது 400% கிட்ட, அதாவது போட்டதில் 4 மடங்கு ரிட்டர்னாக வந்திருக்கு. கேரளாவை பொறுத்தவரை 2.5 கோடிக்கு போயிருக்கு. 6,39,00,000 ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3.5 கோடிக்கு மேலே இந்த படத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த படம் 255% வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை 1.5 கோடி தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 2,61,00,000 ஷேர் வந்திருக்கு. அங்கேயுமே 1 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் வந்திருக்கு. 173%, அதாவது எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் 200% கீழே இருக்குது அந்த ரெக்கவரி பாயிண்ட்டு. ஸோ ஓவர்சீஸை பொறுத்தவரையும் 16 கோடிக்கு தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 41 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. 25 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட், பெரிய லாபம் அங்கே பொறுத்தவரையும். அங்கே 259% வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. டோட்டலாக ஓவராலாக வேர்ல்டு வைடு பார்க்கும்போது 70 கோடி தேட்ரிக்கல் ரைட்ஸ். தேட்ரிக்கல் ரைட்ஸோட வேல்யூ 70 கோடி. தேட்ரிக்கல் ஷேரு 167,82,00,000. 97 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் அப்ராக்சிமேட்டாக. இந்த படம் இப்போவே 239% வந்து ரெக்கவர் ஆகிருக்குங்க ஓவராலாக வேர்ல்டு வைடு. இந்த படத்தை பணம் கொடுத்து வாங்கினவங்க, தேட்டரில் ரிலீஸ் பண்ணவங்கலேருந்து எல்லாருக்குமே பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு இந்த படம். அதை தாண்டி இந்த படம் 100 கோடி லாபமும் அப்படிங்கிற, அதாவது வேர்ல்டு வைடு 100 crore டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த படத்துக்கு கூடிய விரைவில் நடக்க போது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசுவோம். தமிழ் சினிமாவில் 1000 கோடி வசூல் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட ஒரு மிகப்பெரிய குறையா இருக்கு. இப்போ இந்தியாவிலே ஹையஸ்ட் கிராசர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது தங்கல். 2000 கோடி வசூல்பா அப்படின்னு. அந்த 2000 கோடியில் 1300 கோடி வசூல் எங்கேருந்து வந்தது தெரியுங்களா உங்களுக்கு? சைனாவிலேருந்து. சைனாவில் கிட்டத்தட்ட 9000லேருந்து 10,000 தேட்டர் அங்கே ரிலீஸ் ஆச்சு அந்த படம். அங்கே அவ்வளோ தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படம் பார்த்து அங்கே இருக்க மக்கள்லாம் கொண்டாட ஆரம்பித்தாங்க. பார்த்தா 1300 கோடி சைனாவிலேருந்து மட்டுமே கலெக்ட் பண்ணிச்சு. அந்த மாதிரி பிகே அப்படிங்கிற ஒரு படம், அந்தாதுன் அப்படிங்கிற படம், அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு படம் கூட சைனாவில் ஒரு பெரிய கலெக்ஷன். அந்த மாதிரி நிறையா படங்கள் சைனாவில் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆனால் இங்கே இந்தியாவில் பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட பாகுபலி 2ஓ, RRR இந்த மாதிரி படங்கள் அங்கே பெரிய அளவில் வசூல் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. பாகுபலி 2 கிட்டத்தட்ட ஒரு 80 crore நம்ம ஊரு காசுக்கு வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதுவரையும் இந்திய திரைப்படங்களே ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன்ஸை வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 40,000 ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். அதாவது படம் மட்டும் கிளிக் ஆச்சுன்னு வைங்களேன், 1000 கோடி இல்லை 2000 கோடி கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற எந்த படமும் கிடையாது, மகாராஜா தான். சைனாவில் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம். அந்த படம் 29ஆம் தேதி, இப்போ நவம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகி, ஒருவேளை சைனா மக்கள் இந்த படத்தை விரும்பிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா
இந்த படம் வசூல் ஒரு மிகப்பெரிய சம்பவமா இருக்க போகுது, மிகப்பெரிய வரலாறா இருக்க போகுது. என்னோட கணிப்புப்படி ஒருவேளை அங்க மக்கள் வந்து கொண்டாடினாங்க அப்படின்னா, இல்ல அப்படின்னா, ஏன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய இங்க பெரிய அளவுல கொண்டாடப்பட்ட உலக தரத்துல இருக்க படங்கள கூட அங்க சில படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. அது பெருசா செல்ஃப் எடுக்காம போயிருக்கு. இந்த மகாராஜா அத தாண்டி பெரிய அளவுல கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு படம். இத எந்த லாங்குவேஜ்ல போய் விட்டாலுமே, அங்க இந்த படம் பெரிய அளவுல மக்கள் கொண்டாடுற ஒரு படமா அமையும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் மகாராஜா. இங்க தமிழ்நாட்டுல எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். விஜய் சேதுபதி அவர்களோட கெரியர்லயே 100 கோடி வசூல் திரைப்படமா அமைஞ்சது. Netflixல குளோபலி டாப் 10ல இருந்தது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சம்பவம் மகாராஜா திரைப்படம் பண்ணுச்சு. இப்போ அத தாண்டி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இனிமே நான் பண்ண போறேன் பாரு அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் ஒண்ணு நடக்க போகுது. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா சைனா மக்கள் இந்த படத்த விரும்பி பார்த்தாங்க அப்படின்னா, இந்த படம் வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய சம்பவத்த பண்ணும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். இதே மாரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்கள சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.